இன்னைக்கு சூப்பரா நம்மளோட தோட்டத்தில என்னென்ன காய்கறிலாம் பறிச்சேன்னு சொல்லி வந்து பார்க்கலாமா? இந்த காய் நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி என்னன்னு தெரிலன்னு சொல்லியிருந்தேன். சரி இது ரொம்ப பெருசாயிடுச்சு. கலருமே கொஞ்சம் எல்லோயிஷ்ஷா மாறிடுச்சு. ஸோ இத இன்னைக்கு பறிச்சு கூட்டு வைக்கலான்னு சொல்லிட்டு அத கொஞ்சம் தேவையான அளவு பறிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி இருந்தது. அதுவுமே நம்மளுக்கு தேவையான அளவு எவ்வளவோ அத எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சாம்பார் வைக்கிறதுக்காக முள்ளங்கி ஒரு 3 மட்டும் ரொம்ப கொஞ்சம் பெருசா இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் பெருசா ஆகும். ஸோ நம்மளுக்கு தேவைன்றனால நான் சீக்கிரமாவே இத எடுத்துக்கிட்டேன். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அதுவுமே. ஸோ சாம்பாருக்கு அத நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்ன பண்ணேன்னா, அந்த அவரைக்காய் கொஞ்சம் இருந்தது தோட்டத்தில. அதையுமே என்ன பண்ணேன், நம்ம தேவையான அளவு எடுத்துட்டு சாம்பாருக்கு அதையும் யூஸ் பண்ணிக்கிட்டேன். நான் ஒரு காய் பறிச்சேன் பாருங்க. ஒரு குண்டு குண்டா ஒரு காய் என்னன்னு தெரிலன்னு சொன்னேன்ல. அத கட் பண்ணி செஞ்சு பார்த்தா, வாயில வச்சு பார்த்தேன். அவ்வளோ ஒரு கசப்பா இருந்தது. சுத்தமா நல்லாவே இல்ல. ஸோ இது வந்து ரொம்ப வேஸ்ட்டு தான் நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் போயிட்டு வேகமா வெந்தயக்கீரை இருந்தது தோட்டத்தில. அத பறிச்சுட்டு வந்து அத கூட்டு வச்சுட்டேன். ஸோ கூட்டு வச்சுட்டு இந்த காய் வந்து குப்பையில தான் போடணும்னு நெனைக்கிறேன். அது வந்து உரமா ஆயிரும். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஸோ வெந்தயக்கீரை கூட்டு வச்சுட்டு, சாம்பார் வச்சுட்டு இன்றைக்கி சூப்பரா சாப்பிட்டு முடிச்சுட்டேன். யார் இந்த மாதிரிலாம் ஃபார்மில் ஃப்ரெஷ்ஷாக பறித்து சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள். அதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். ஓகே பாய். சப்ஸ்கிரைப்.